உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் மலட்டாறு வெள்ளப்பெருக்கில் வராகி கோயிலில் சிக்கிய 18 பேர் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது பரவலாக அந்த வெள்ளப்பெருக்கு என்பது வடிந்துவிட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து இந்த அரசூர் பகுதியில் ஏராளமான பொருட்சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன, வீடு சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் வராகி கோயிலில் மீட்கப்பட்டவர்கள் நம்மிடையே இருக்காங்க. கேள்வி பண்ணிக்கலாம். அம்மா, எப்படி போய் சிக்கினீங்க? எந்த அளவுக்கு ஒரு அசாதாரண ஒரு சூழலை வந்து சிக்கியிருந்தீங்க? நான் மங்களம்பேட்டை, நான் வெளியூர் தான். நான் எங்கள் குலதெய்வம் தான். நம்ம வந்து வருவோம் போவேன். இந்த வீராஞ்சால உயிர்ந்து பாரு, எங்கள் பாவாடை ராஜா உயிர்ந்தான் பாரு. பாவாடை ராஜா உயிர்ந்தான் பாரு. அது என் தெரியாது. ஒரு உதவி பண்ணுங்கப்பா, ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. எப்படி மீட்கப்பட்டீங்க? எவ்வளோ நேரம் அங்கே காத்திருந்தீங்க? இல்லை, நாங்கள் பேப்பரில் அள்ளிக்கிட்டு ஓடியாந்துட்டேன்னா இந்த முருகாசம் இருக்காங்க பாரு, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதும் அள்ளியாந்து கொண்டாந்து போட்டோம். இந்த பெண்ணால் வரவங்களெல்லாம் அந்த பூசாலி மாவராசம் எங்கே இருக்காங்களோ பண்ணி 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 சனத்தை தீர்த்துட்டு வராங்க. இந்த தீர்த்துட்டு வராங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி இப்போ மீட்கப்பட்டீங்க? எந்த மாதிரியான ஒரு சூழலில் சிக்கியிருந்தீங்க அங்கே? நான் மேல் தென்னால் மட்டும் சாமி கும்பிட வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாமி கும்பிட வந்தோம். மழை விடாத பெய்த்துன்னு நம்ம போனால் வயலில் ஆட்டு கொண்டுட்டு நின்றுட்டேன். நான் காலையில் 7 மணிக்கெலாம் கோயிலுக்கு மழை தண்ணி வற்றுனாங்களே, நம்ம போய் துணிமணி அங்கே வச்சுக்கிறோமே கட்டின மரத்துன்ட்டு எடுத்துன்னு வரத்துக்கு போனோம். பார்த்து தண்ணி மேங்கொண்டு வந்து போயிடுச்சு. இன்னாண்ட வர முடியல, இப்படி போக முடியல, கிழக்காலையும் போக முடியல, வடக்காலையும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. எங்களை விடலை, தண்ணி மேங்கொண்டுடுச்சு. திரும்பி வர முடியாது. போகும்போது கடுங்கால் தண்ணி, அந்த விட்டு வரும்போதெல்லாம் மாறாட தண்ணி வந்துடுது. எப்படி நம்ம வர முடியும்னுட்டு நான் கோயிலில் இருந்துட்டேன். மேல் தென்னால் மட்டும் நான் சாமி கும்பிட வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்புறம் எப்படி வெளில வந்தீங்கம்மா? வெளியில் வந்தோன்னா இப்போ விடிஞ்சு நாங்கள் எங்கள் அப்பா வந்து எங்களை அள்ளி ஒன்றா இட்டுன்னு வந்து இன்னாண்ட விட்டுச்சு. நீங்களே பார்க்கலாம். நேத்திக்கு இந்த இடத்தோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி வந்து வெள்ள நீர் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது வெள்ளம் என்பது சற்றே வடிந்திருக்கக்கூடிய சூழலில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அந்த வராகி கோயிலில் 18 பேர் சிக்கிய நிலையில் பத்திரமாக அனைவருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.